இப்போ நான் அந்த கோபம் ஆதங்கள்லாம் சொன்ன விஷயத்துக்கு நான் பதில் சொல்றேன் என்னன்னா, சார் எனக்கு ஓட்டு போடும்போது இவ்வளவு பேர் 16 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க சார். யார் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார். யார் எனக்கு ஜெயிக்க வைப்பாங்க தெரியாது. எனக்கு அவங்க கப்ப குப்பி கொடுப்பாங்கன்னு எனக்கு வரல. இன்ன வரைக்கும் இந்த 9வது சீசன் போச்சு. இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா ஒரு இடத்துல நான் என்னவா இருந்தேங்கிறதுக்கு தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த படம் என்னவா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. ஆனா முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இவன் ஏன் வரணும், அவன் ஏன் வரணும்னு ஏன் கேக்குறீங்க? யார் வேணா அந்த சினிமாவுக்கு வரட்டும். எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்கிறேன். அவங்கள நம்பிதான் 27ஆம் தேதி வர்றோம். ஏன்னா சொன்ன வார்த்தை அது ஒண்ணு மாதிரி. சார் அவர் ஓட்டு போட்டவங்க எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் ஸ்ரீலங்கா இருக்கலாம், அவங்க எல்லாம் அப்ப பார்த்தாங்க. இப்பெல்லாம் வந்து அந்த மூஞ்சியை பார்த்து யாரு தேட்டருக்கு வராங்கன்னு பாக்கலான்னு ஒரு இடத்துல கேள்வியாவும் கேட்டிருக்காங்க, சேலஞ்சும் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்சை நான் ஒரு இடத்துல என்ன சொல்றேன்னா, நான் நல்ல படம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், பாருங்க, நல்லா இல்லையா விமர்சனம் பண்ணுங்க, திருப்பிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு தான் வரேன். ஓட மாட்டேன் மைண்ட் எங்கேயும். இந்த சினிமாவை விட்டு நான் ஓட மாட்டேன். ஏன்னா அந்த 20 வருஷமா இந்த சினிமாவை விட்டு என்னைக்கே ஓடி இருக்கணும், நான் என்னைக்கே ஓடி இருக்கணும். நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களையும் அது எது சரியா இருக்கோ எடுத்துக்கிட்டு திருப்ப வரேன்.